Artful Arts channel பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா chalk piece எடுத்து சூப்பரான ஒரு chalk paint பண்ண போறோம். ஸோ இதுக்கு நம்ம இந்த மாதிரி கலர் chalk pieces வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 60 rupees. ஸோ நார்மல் ஒயிட் chalk piece பார்த்தீங்கன்னா 40 rupees. ஸோ உங்களுக்கு எந்த கலர் தேவையோ அது மட்டும் நீங்கள் அழகாக கடையில் 2 ரூபாவோ 3 ரூபாவோ கொடுத்து அதையும் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக வாங்க முடியாதவங்க இந்த மாதிரி சிங்கிள் பீசஸ் மட்டும் வாங்கிக்கோங்க. ஸோ நான் பிங்க் கலர் எடுத்துகிட்டு அதில் 3 chalk piece எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி chalk piece எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து அதில் chalk piece நம்ம பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி கையிலே உடைக்க முடியும் இல்லையா, அந்த மாதிரி உடைச்சி போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா க்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ க்ரஷ் பண்ணுறதுக்கு இதை அப்படியே நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு சுற்றி இல்லைனா வேறு ஏதாவது உடையாத வெயிட் ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்ம சாக் பவுடர் இப்போது ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் இதை ஒரு கண்டெய்னரில் நம்ம எடுத்துக்கலாம். எய்தர் பிளாஸ்டிக் இல்லை பாட்டில் இல்லை உங்ககிட்ட பேப்பர் கப் இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கோங்க. இல்லை அதுவும் இல்லைனா வீட்டில் ஏதாவது குட்டி பாத்திரம் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி நம்ம ஃபுல்லாக இதில் எடுத்து போட்டாச்சு. பேப்பரை இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதில் முக்கியமாக ஆட் பண்ண போகிறது என்னென்னா சானிடைசர். எப்போவுமே சாக் பெயிண்ட் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுவாங்க, ஏன்னா சாக் இஸ் சால்யூபிள் இன் வாட்டர். ஆனால் நம்ம ஏன் சானிடைசர் ஆட் பண்ணுறோன்னா இது நமக்கு ஒரு மீடியமாக செயல்படும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற சாக் பெயிண்ட் சீக்கிரம் கெடாது. அதுக்கு மேலே முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது, அது இப்போ மிக்சிங் போயிட்டே இருக்கட்டும் சொல்கிறேன். ஸோ இது சூப்பரான ஒரு ட்ரையிங் ஏஜெண்ட்டாக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ சாக் பீஸை யூஸ் பண்ணுறதுனால ஒரு பொருள் ட்ரை ஆகிறதுக்குள்ளே நமக்கு நேரம் கொஞ்சம் எடுத்துக்கும். அதுக்காக ஒரு ஃபாஸ்ட் ட்ரையிங் ஏஜெண்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த சானிடைசரை ஆட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ சானிடைசர் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து எவாப்பரேட் ஆகிடும். நம்மளுடைய இந்த சாக் பெயிண்ட் சூப்பராக அப்படியே நமக்கு அழகாக இருக்கும். இப்போது கூடுதலாக நமக்கு சானிடைசர் வேணும்னாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னா தயிர் திரிஞ்சு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும் இது. ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். சாக் பவுடரை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ இருக்கு இல்லையா, அதை 5 to 10 ml தேவையான அளவு சேருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஃபேப்ரிக் க்ளூ சானிடைசரில் இருக்கிற ஆல்கஹாலோட ரியாக்ட் பண்ணும்போது ஃபேப்ரிக் க்ளூவில் இருக்கிற பாண்ட்ஸ் பிரேக் ஆகி இது இன்னும் லிக்விடிட்டி அதிகமாகிடும், அதாவது இன்னும் தண்ணி அதிகமாகிடும். நமக்கு ஃபேப்ரிக் க்ளூ ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது தான், அதை திக்காக தான் இருக்கும். ஆனால் சானிடைசரோடு மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அழகாக குழன்னு ஒரு லிக்விட் பதத்துக்கு வந்துடும். அதுக்காகவும் நம்ம சானிடைசர் அப்படின்றத ஆட் பண்ணுறோம். முக்கியமான விஷயம், இந்த பெயிண்ட் ரொம்ப நாள் வச்சாலும் கெட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காகவும் நம்ம சானிடைசர் ஆட் பண்ணுறோம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து ஆம்லெட் போடும்போது நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நல்லா இதை பீட் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா கன்சிஸ்டன்சி இப்போ செக் பண்ணுறோம். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு பெயிண்ட் நம்ம போர் பண்ணால் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அழகாக இந்த கன்சிஸ்டன்சி இப்போ ரெடி ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா புது துணி வாங்கும் போது அந்த ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பாஞ்ச். இது உங்ககிட்ட இல்லைனா பரவாயில்ல, ஃபோம் ஷீட் இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. ஃபோம் ஷீட்டும் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் காட்டன் துணி இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். ஒரு பாப்சிக்கல் ஸ்டிக் இல்லைனா எந்த ஸ்டிக் வீட்டில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு இந்த டிப்பில் இந்த ஓரமாக அப்படியே வச்சு நீங்கள் இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ணணும்னா அது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 5 to 10 ரோல்ஸ் வர மாதிரி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்க மாதிரியே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை ஒட்டுறதுக்கு எய்தர் ஃபெவிகால் இல்லைனா ஃபெவிபாண்ட் எடுத்துக்கோங்க. ஃபெவிபாண்ட்னா டக்குன்னு நமக்கு ஈஸியாக ஸ்ட்ராங்காக ஒட்டிடும். ஃபெவிகால்னால் ரொம்ப நேரம் கையில் அப்படியே பிடிச்சி அழுத்தி நம்ம வச்சுட்டே இருக்கணும். அந்த காரணத்துக்காக ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு 7 minutes காய வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து இதோட சேர்த்து இப்படி ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸ்டிக் பண்ணுறதுனால ரொம்ப அழகான ஒரு DIY டேபரும் நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த டேபர் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தொடர்ந்து பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். எப்போதுமே சாக் பெயிண்ட் அப்படின்னா அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபர்னிச்சர் இல்லைனா பாட்டில் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் நம்ம பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம DIY பெயிண்ட் ஒர்க் ஆக போதா இல்லையா அப்படின்றத டேபர் வச்சு நம்ம அழகாக இப்படி டேப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ டேப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இது கிடச்சிருக்கு. ஆனால் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நான் அந்த
சாக் பவுடரை இன்னும் ஃபைனஸ்ட் பார்ட்டிக்கலாக இன்னும் பொடி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மேபி என் டேபர் வந்து ரொம்ப ஹார்டான டேபராக இருக்கிறதுனால அந்த பேட்டர்ன் மாதிரி வருதுன்னு நினைக்கிறேன். இதுவே நீங்கள் சாஃப்ட் டேபராக கிளாத்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக உங்களுக்கு இந்த பாட்டிலில் போய் இது அட்டாச் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஒரே ஒரு கோட்டிங் தான் கொடுக்க போகிறேன், நான் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக. ஏன்னா 2-3 கோட்டிங் கொடுத்துட்டேன்னா அதோட டென்சிட்டி ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இந்த பெயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் இந்த சாக் பெயிண்ட்டுக்கு நான் வந்து ஒரே ஒரு கோட்டிங் தான் இந்த பாட்டில் அப்படின்றதுல கொடுக்குறேன். அதுவும் பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆக்ரலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஏன்னா கலர் உங்களுக்கு இன்னும் கூடுதலாக அழகாக நிறைய காட்டும், அதுக்காக. சரிங்களா? ஸோ ஆக்ரலிக் பெயிண்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா தேவையே கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம நல்லா 1 to 2 hours வந்து ட்ரை பண்ணிடணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நல்லா டேப் பண்ணி இதை நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிவிடுங்க. இதோட டெக்ஸ்டர் எப்படி வரப்போகுதுன்னு நானும் ரொம்ப ஆவலாக உங்களை மாதிரி பார்த்துட்ருக்கேன். ஸோ 1 hour ட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக நமக்கு இது கிடச்சிருக்கு. ஸோ ஒரு லேயர்லேயே இந்த சாக் பெயிண்ட் எஃபிஷியண்ட்டாக நமக்கு அழகாக ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு. நீங்களே பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டதுனால நமக்கு இந்த பெயிண்ட் கையில் வந்து ஒட்டாது. சாக்னால் எப்போவுமே டஸ்டியாக இருக்கும்ல, அதனால் இது டஸ்டியாகவே இருக்காது. ஏன்னா நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சீக்கிரமும் இது காஞ்சிருச்சு, ஏன்னா நம்ம சானிடைசரில் யூஸ் பண்ணதால். ஏன்னா சானிடைசரில் ஆல்கஹால் இருக்கு இல்லையா, அதனால். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பாட்டில் அப்படியே விட்டுடலாமா? இது என்ன சீசன்? கிறிஸ்மஸ் சீசன். ஏற்கனவே இந்த மினி விரத் அப்படின்றத நம்ம போன வீடியோவில் பார்த்துருந்தோம். இப்போது இதை வந்து அப்படியே நம்ம இந்த பாட்டிலில் ஹேங் பண்ணுறோம். இந்த மினி விரத்தை வந்து நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இந்த மினி விரத் பண்ணுற அந்த DIY வீடியோ லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இப்போது இதை அப்படியே அழகாக நம்ம இந்த பாட்டிலோட நெக்கில் ஹேங் பண்ணிட்டோம். ஹேங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் ஒரு அழகான டெக்கரேஷன் இதுக்கு கொடுக்க போகிறோம். இது கிறிஸ்மஸ் சீசன், அதனால் அதுக்கேற்ற மாதிரியே நான் மெரி கிறிஸ்மஸ் அப்படின்னு இதில் நான் எழுத போகிறேன். ஆனால் உங்களுக்கு வேறு கலர் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது பாசிட்டிவ் கோட்ஸ் இல்லை பாசிட்டிவ் வைப்ஸை உண்டாக்குற ஏதாவது ஒரு விஷயத்தை இதில் வரைகிறதோ இல்லை எழுதுறதோ இருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் அதையும் பண்ணலாம். இப்போது ஒரு கேலிகிராஃபி ஸ்டைலில் நான் மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு எழுதுகிறேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை இதில் எழுதலாம். இப்போ நம்ம பிங்க் கலர் சாக் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் ப்ளூ கலர் பண்ணலாம், ஒயிட் கலர் பண்ணலாம். யூஸ்வலாக சாக் பெயிண்ட் அப்படின்றது ஒரு ரஸ்டிக் வின்டேஜ் கலெக்ஷன் மாதிரி நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வுட் ஒர்க்கில், ஃபர்னிச்சரில், கிச்சனில் இருக்கிற சேரில் அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அதே மாதிரியே பாட்டில் ஆர்ட்லேயும் பண்ணுவாங்க. ஆக்ரலிக் பெயிண்ட் பண்ணி பாட்டில் ஆர்ட் பண்ணும்போது அந்த பெயிண்ட் ஈஸியாக வந்து நமக்கு பிஞ்சு வந்துடும். ஆனால் இந்த சாக் பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வேக்ஸ் கோட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஆனால் இந்த சாக் பெயிண்டில் நம்ம வேக்ஸ் கோட்டிங்லாம் எதுவுமே பண்ணல, வெறும் ஃபேப்ரிக் க்ளூவை வச்சே அந்த வேக்ஸ் கோட்டிங்கை வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ இது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பர்ஃபெக்ட் DIY ஹோம்மேட் சாக் பெயிண்ட். சூப்பரான ஒரு சாக் பெயிண்ட் பண்ணுறதை பார்த்துட்டோம். அதை வச்சு அழகான ஒரு பாட்டில் ஆர்ட்டும் பார்த்துட்டோம். பாட்டில் ஆர்ட்டு மட்டுமா, இந்த கிறிஸ்மஸ் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம அழகான DIY சாக் பெயிண்ட் பார்த்துட்டோம். இது நான் டஸ்டியாக இருக்குது, நான் ஸ்டிக்கியாக இருக்குது, ஈஸியாக ட்ரை ஆகுது, அதே மாதிரியே சீக்கிரம் கெடவும் கெடாது. இது நல்ல ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பாய்.